ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக இந்த மாதம் காலை தியானம் முழுவதுமே ஆண்டவருக்காக வேலை செய்கிற அருமையான முழு நேர பகுதி நேர ஊழியர்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நம்ம பேசுகிறோம். சரி, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆத்தும ஆதாய பணிக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஊழியங்கள் 2 வகைப்படும். இன்றைக்கு நடைமுறையில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஒன்று, நம்மை கூப்பிடுவார்கள், அழைப்பார்கள். திருச்சபைகளிலே என்னென்ன திருச்சபைகளிலே நம்ம பேசணும்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அந்தந்த திருச்சபைகளுக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார் ஆண்டவர். இது ஒரு ஊழியம். கன்வென்ஷன் கூட்டங்கள், ஞாயிறு ஆராதனை, விடுதலையின் ஆராதனை, உபவாச கூட்டுகைகள், இந்த மாதிரி முகாம்கள், இதில் எல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம். இது ஒரு வகையான ஊழியம். இந்த ஊழியம் தான் இன்னைக்கு நம்ம பகுதிகளில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. 2வது ஒரு ஊழியம், நாமாய் போய் செய்கிற ஊழியம். சிதறுண்ட ஆடுகள், கவனிக்கப்படாத மக்கள், தேவையில் இருக்கிற ஜனங்கள், கிராமங்கள், பட்டணங்கள், அதில் நாமாய் போய் செய்கிற ஊழியம். அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். என்னன்னா, அந்த ஊழியத்தில் காணிக்கை கிடைக்காது. அந்த ஊழியம் என்பது ஆண்டவர் மேல் அன்பு கொண்டு செய்கிற ஊழியம். நாமாய் ஆடுகளை தேடி போகிற ஊழியம். இதுதான் ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் 10:38 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தேடி போனார். அன்றைக்கு சபைகள் அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு சபைகள் அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமையாக இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்படாமலே நீ கிறிஸ்தவர்கள் ஆகிறாங்க எக்கச்சக்கமான பேர். அதனால் சபைக்குள்ளேயும் ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷ செய்தி சொல்ல வேண்டியதான் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி சபையில் நம்மளை அழைக்கிறாங்க, நம்ம போகிறோம். ஆனால் அது மட்டும் ஊழியம் அல்ல, நாமாய் போய் தெரிந்தெடுத்து செய்கிற ஊழியம். இந்த நாமாய் போய் ஆத்துமாக்களை சந்திக்கிற இந்த ஊழியத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தான் நம்ம போகணும். அப்படி போகும் பொழுது நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பதை நம்முடைய கண்கள் ஆச்சரியமாய் காணும் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மை விசேஷமாய் நடத்துவார். ஆனால் இன்றைக்கு எல்லா கிராமங்களுக்குள்ளும் போக முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான காலமாய் இந்த காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் எதையும் எதிர்பாராமல் ஆண்டவருக்காக நாமாய் இறங்கி வேலை செய்யும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.